ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு எப்பவும் போல் வாசல் தெளித்து கோலம் போட ஆரம்பித்தாச்சு. நாளைக்கு ஆடி 1. ஆடி 1னாலே எல்லாருக்கும் தள்ளுபடி தான் நினப்பு வரும். அதே மாதிரி ஆஃபர் நிறைய போடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சாமி அலங்காரம் நிறைய பண்ணுவேன் வீட்டிலையே. அதே மாதிரி நிறைய பூஜைகள் பண்ணுவேன். நிறைய சுமங்கலிகளுக்கு நம்ம தானம் பண்ற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் அமையும். நமக்கும் நிறைய குங்குமம் மஞ்சள்னு ஒரு மங்களகரமா அமையும் இந்த மாசமே. அதனால எனக்கு ஆடி மாசம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாசம். தீபாவளி பொங்கல் பிறந்த நாளை விட எனக்கு ஆடி மாசம் வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருவேன். வீடே பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். அந்த அளவுக்கு வீடு எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கும். ஆடி போய் ஆவணி டாப்ல வருவான்னு சொல்லுவாங்க. அந்த ஆடி மாசம் முழுவதும் நம்ம சாமியவே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அடுத்தடுத்து வர மாசங்கள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஆடி மாசம் நிறைய நல்லது பண்ணுங்க, அது நமக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆடி 1ங்கனால பூஜை ரூம் கொஞ்சம் ஸ்பெஷலாக க்ளீன் பண்ணுற மாதிரி காஞ்ச பூவு இந்த கோலம் போட்டது எல்லாமே எடுத்து நல்லா நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துடைக்கிறதுக்கு தண்ணியில் மஞ்சளும் பச்சை கற்பூரம் கல்லுப்பு எல்லாம் சேர்த்துட்டு நான் சாமி ரூம் துடைச்சேன். சாமி ரூம் துடைக்க மட்டும் நான் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுறேன் மாசத்துல ஒரு நாள். மற்றபடி வீடு துடைக்கலாம் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோட கொஞ்சம் வாசனைக்காக பன்னீரும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சாமி ஃபோட்டோ அதில் வச்சு துடைக்கும் போது நல்ல வாசமாகவும் இருக்கும். சாமி ரூமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தோரணம் நான் வாசல்ல ஃபர்ஸ்ட் கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நெல்மணி தோரணம் வரவும் இடம் பத்தலை மாற்றத்துக்கு. அதனால நான் எடுத்து வச்சிருந்தேன். அதான் சொல்றேன்ல, அந்த ஆடி மாசம் வந்தாலே அந்த வைப்ரேஷன் தானாவே வந்துடும். இது வீட்டில் சும்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து நான் இன்னைக்கு சாமி ரூம் வாசல்ல மாட்டிட்டேன். அப்புறம் மாப் போட்டுட்டு நல்லா வீடு நல்லா கம கமன்னு இருந்துச்சு. இந்த மாப் போடும்போதே நல்லா வாசமா இருந்துச்சு. ரொம்ப மைண்டு ரிலாக்ஸா சாமி வேலை செய்யும் போதே மைண்டு ரிலாக்ஸ் ஆயிரும். ஆடி 1ங்கனால புதுசா மேட்டெல்லாம் போட்டு அந்த பச்சரிசி மாவுல கோலம் போடணுங்கிறனால இன்னைக்கு நான் பச்சரிசி மாவு கோலம் நான் இன்னைக்கே போட்டேன். அப்பதான் நாளைக்கு நல்லா பார்க்க அழகா இருக்கும். நல்லா மஞ்சள் கலந்து நான் போடுவேன். பச்சரிசி மாவு எப்பவுமே நான் வெள்ளையா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். அதுல மஞ்சளும் பச்சை கற்பூரமும் சேர்த்து போடும்போது ஒரு கோலத்துக்கும் ஒரு அழகு கிடைக்கும், வாசமாகவும் இருக்கும் பூஜை ரூமு. அதனால நான் பச்சரிசி மாவுல எப்பவுமே மஞ்சளும் பச்சை கற்பூரமும் சேர்த்து போடுவேன். உங்களுக்கு ஆடி மாசம் என்ன பிடிக்குங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா தெரியுங்க. அதே மாதிரி நாளைக்கு என்னென்ன வழிபாடு செய்யலாங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்க. இந்த பச்சரிசி மாவு கோலம் எனக்கு பர்ஃபெக்டாலாம் போட வராது. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவேன். நிறைய பேர் நல்லா கோலம்லாம் போடுவீங்க. ஆனால் எனக்கு சிம்பிளாக தான் கோலம் போட வரும். அதுவே ரொம்ப அழகாக போடணும்னு நினைப்பேன், அவ்வளோதான். இந்த கோலம் போடும்போது நமக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். பச்சரிசி மாவுல கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால முடிஞ்ச அளவு நம்ம இந்த மாதிரி விசேஷ நாட்களில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ஃபுல்லாக வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமி முன்னாடியும் சின்ன சின்ன கோலங்கள் போட்டுட்டு நான் பூஜை ரூம் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பிலை மாவிலை தோரணம் இதெல்லாம் நாளைக்கு கட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக செய்யுங்க. அது எப்படி செய்யணுங்கிறத நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ முருகனுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த சரணபவ கோலம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருள் மஞ்சள், குங்குமம், இந்த பச்சை கற்பூரம், பன்னீர், விரலி மஞ்சள், அதுக்கப்புறம் மாங்கல்ய கயிறு, சரடு, பூக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நிறைஞ்சு எப்போவுமே இருக்கணும். அது ரொம்ப எப்போவுமே இருக்கணும். அப்புறம் ஏலக்காய், இந்த மாதிரி மங்கள பொருட்கள் குறையாம பார்த்துக்கோங்க. குறிப்பாக மஞ்சள் குங்குமம் இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா ஆடி மாதம் நமக்கு யார் ரூபத்திலேயாவது அம்மன் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது நம்ம அவங்கள வரவேற்கணும், அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். அதனால எப்போவுமே ஒரு பிளவுஸ் பீட்டாவது வச்சுக்கோங்க புதுசு. அதுக்கப்புறம் வேப்பிலைய கண்டிப்பாக வாசல்ல சொருவி வைங்க. இதுதான் என்னோட குலதெய்வ பானை. இந்த பானை நான் ஒரு 3-4 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இதில் தான் நான் குலதெய்வத்தை வரவேற்று ஆவாகனம் படுத்த போகிறேன்.
இந்த அகல் விளக்கு முருகனுக்கு உரியது. நம்ம எந்த அளவுக்கு பூஜை பொருட்கள் அந்த கற்பூரம் ஆரத்தி இதெல்லாம் பண்றோமோ அதே அளவுக்கு நம்ம மணிக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நந்தி தேவர் தான் வந்து என்னோட மணியில இருப்பாரு. அதனால வந்து எல்லா பூஜையும் முடிஞ்சு நான் மணி நிறுத்தினதுக்கு அப்புறமும் அவருக்கு தனியா நான் கற்பூரம் காமிச்சிட்டு தான் வந்து நான் வந்து கற்பூரத்துக்கு கீழே வைப்பேன். ஏன்னா வந்து அவரு அமங்கலமான வார்த்தைகளோ சொற்களோ சவுண்டோ வந்து கேட்கக்கூடாதுன்னு தான் நம்ம மணி அடிக்கிறோம். கோவில்களையும் அதனாலதான் நம்ம மணி அடிக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மணி அடிக்கும் போது நமக்கு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அதுக்காக தான் வந்து மணி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த மணிக்கு வந்து நம்ம நல்ல மரியாதை கொடுக்கணும். அது ஒரு தட்டுல வச்சுதான் நம்ம வைக்கணும், வெறும் தரையில வைக்க கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடி மாசம் முழுவதும் நம்ம வீட்டுல மங்கள பொருட்கள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கண்ணாடி வளையல்கள், மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய கயிறு இதெல்லாம் வாங்கி கண்டிப்பா வைக்கணும். யாராவது வந்தாங்க சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா குங்குமம் கொடுங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச கயிறு இல்ல ஒரு பூ ஏதாவது ஒண்ணு கொடுங்க. நாளைக்கு ஆடி 1ங்கிறனால நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு தான் முக்கியமா செய்வோம். அதுக்காக நிலைவாசலை வந்து அலங்காரம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலைவாசல்ல கண்டிப்பா வந்து மஞ்சள் குங்குமம் தடவி வைங்க. உங்களுக்கு பிடிச்சமான இஷ்ட தெய்வங்கள் இல்ல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கோவில் எங்கேயாவது வந்து கண்டிப்பா நாளைக்கு போயிட்டு வாங்க. அது வந்து வருஷம் ஃபுல்லா நம்ம போன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி மாவிளக்கு போடுறது, கூழ் காய்ச்சறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்றேன். தாம்பூலம் வந்து எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வர்ற சுமங்கலி பெண்களுக்கு யாரா இருந்தாலும் சரி வெத்தலைப்பாக்கு வளையல் வச்சு குங்குமம் கொடுங்க. அது வந்து நம்ம குடும்பத்தை வந்து செழிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். இதை வந்து நான் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வழியில நான் பண்றேன். எனக்கு நல்லது ஏற்றமா தான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி குங்குமம் கொடுக்கும் போது முதல்ல நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு கொடுங்க. அதுவும் ரொம்ப நல்லது. அவங்க கையால வச்சு விடுறாங்கன்னா கண்டிப்பா வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு வந்து நாளைக்கு செய்யறதுக்கு உகந்த நாள். முடிஞ்சவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து ஆடி 28 ஆடி 18க்கு போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வழக்கமோ அதை செய்யுங்க. நாளைக்கு குலதெய்வ பானையில நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன், எப்படி வழிபாடு செய்யறேன், குலதெய்வ விளக்கு எப்படி நான் ஏத்துறேங்கிறத சொல்றேன். அதே மாதிரி ஒரு முக்கியமா குலதெய்வ உண்டியல் வந்து நான் வந்து காமிக்க போறேன். அது வந்து உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும்னு நான் சொல்றேன். அப்புறம் வந்து ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள்லாம் இந்த மாசம் வரும். ஆடி கிருத்திகை, இந்த ஆடியில வர எல்லா விசேஷமுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் தான். அதனால வந்து இந்த வருஷமும் நல்லபடியா எல்லாருக்கும் நல்லபடியா அமையணும். யாருக்கும் எந்த குறையும் இல்லாம நீடுழி வாழணும். எல்லாருடைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் பெரியவருடைய ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் இந்த ஆடி 1ல வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பூஜைகள் வந்து பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வந்து போடணும், ஆன்மீகத்தை பத்தி ஏதாவது சொல்லணும் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா திரும்பவும் சொல்றேன், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.